நேர்களே, இப்போ வழக்கம் போல நாம் பல புதிய செய்திகளை சொன்னாலும் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அத்துமீறல் நடவடிக்கை வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு தவறை நாளை இந்த உலக வரைபடத்திலிருந்தே நீக்கப்படக்கூடிய அளவிற்கான ஒரு தவறை பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய தலைமையிலான யூத சியோனிச அரசு செய்திருக்கிறதா என்ற கேள்விக்கு ஆம் என்கின்ற பதில்தான் நேற்று நடந்த அந்த சம்பவம். பகல் நேரத்தில் நடந்த அந்த சம்பவம் உலகத்தை உலுக்கி இருக்கிறது மட்டுமல்லாமல் அரபு பிராந்தியம் முழுமையாக தங்களின் பாதுகாப்பும் சாவரினிட்டி இறையாண்மை குறித்த அவர்கள் நாட்டினுடைய தன்மை குறித்தும் எல்லா நாடுகளுக்கும் ஒரு பதட்டமும் அச்சமும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை இஸ்ரேல் செய்திருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய முதலாக அன்பிரசிடென்டட், அதாவது இதற்கு முன் எப்போதும் நடக்காத அமெரிக்காவினுடைய அலையின் மீது ஒரு மாபெரும் வீசி உலகத்தை திரும்பி பார்க்க செய்திருக்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகும் அவருடைய ஐடிஎஃப் இராணுவ தலைமையும். அது என்னன்னா, கத்தாரின் மீது இஸ்ரேல் பயங்கரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். பகலில் நடத்தப்பட்ட இந்த ஒரு மிகப்பெரிய அமெரிக்காவினுடைய 2 டிரில்லியன் அமெரிக்காவிற்கு இன்வெஸ்ட் செய்த அந்த மத்திய கிழக்கில் மிகப்பெரிய அமெரிக்க தளம் இருக்கக்கூடிய கத்தரில் இந்த மாதிரியாக ஒரு நாசகார தாக்குதலை, அதுவும் எந்த அடிப்படையில் நடத்தினார்கள் என்பது ஏற்புடையது அல்லாத ஒரு தாக்குதலை நடத்தி, இது கத்தருக்கு மட்டுமல்ல எகிப்துக்கும் ஜோர்டானுக்கும், ஏற்கனவே லெபனான், அந்த நாடுகளை விட்டு போடுங்கள், எஞ்சிய நாடுகள் எகிப்து, ஜோர்டான், துருக்கி, சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இப்படி எல்லா பெரிய நாடுகளுக்கும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உன்னையும் உங்கள் தேசத்தையும் நாங்கள் வீழ்த்துவதற்கு ரொம்ப காலம் ஆகாது. அரபு அலைசு, அரபு கூட்டணி என்றெல்லாம் பிதற்றி கொண்டு அலையாதீர்கள், கவனமாக இருங்கள். இதுவரை இருப்பதை நீங்கள் தொடருங்கள். இதற்கு மேல் அச்சுறுத்தி கொண்டு பலஸ்தீனத்தை உருவாக்குவது, பலஸ்தீனத்துக்கு எதிரான கருத்துக்களை ஆதரவான கருத்துக்களை வைப்பது மட்டுமல்லாமல், நாங்கள் அனெக்சேஷன், அதாவது மேற்கு கரையை ஆக்கிரமிப்பதை எதிர்த்து நீங்கள் கோபப்படுவதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை சொல்வதற்காகத்தான் அவர்கள் கத்தரில் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய கூட்டாளியாகவும், அமெரிக்க அதிபருக்கு 4000 கோடியில் விமானத்தை பரிசளித்த ஒரு நாடு, அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய தளம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தேசத்தின் பால் இந்த உலகம் முழுவதும் அதிர்ச்சி அடைய செய்திருக்கிற சம்பவம் தான் இது. அது அரபுகள் நேற்று உண்மையிலேயே பிதற்றலோடு இருக்கிறார்கள், அச்சத்தோடு இருக்க முடியும் என்பதுதான் இந்த சம்பவம். இந்த சம்பவத்திற்காக ஏன் இதை அவர்கள் நடத்தினார்கள் என்று நாம் இங்கே விரிவாக சில நிமிடங்கள் பேச வேண்டிய காலம் இருக்கிறது. சமாதான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் நேற்றைக்கு என்ன சொன்னார்? நான் இறுதியாக எச்சரிக்கை சொல்கிறேன், இதற்கு மேல் நான் எச்சரிக்க மாட்டேன். நீங்கள் சமாதானத்தை முதலிலே, அவர் சொன்னார், ஹோஸ்டேஜ் ரிலீஸ், அதை முதலிலே வெளியேற்றுங்கள். அதாவது எஞ்சிய பிணை கைதிகளை நீங்கள் வெளியே கொண்டு வந்து விடுங்கள். அதற்கு பிறகு நெக்ஸ்ட் டேபிளில் உட்கார்ந்து நாம் நெகோசியேஷன் வில் ஸ்டார்ட், கண்டிப்பாக பேசலாம். முதலில் பிணை கைதிகளை நீங்கள் வெளியே கொண்டு வந்து விடுங்கள். இது எனது இறுதி எச்சரிக்கை என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்த நிலையில், இந்த எதிர்பார்க்காத இந்த ப்ராசஸ், இந்த ப்ரோக்ரஸ் வாஸ் பீயிங் மேட், அது நடந்து கொண்டிருந்தது, அது நடைபெற்று வந்தது. அது நடந்த அந்த நிலையில்தான் எதிர்பாராமல் ஒரு குறிப்பிட்ட மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நெருக்கடியான கத்தருடைய வீதிகளில், அது கான்சுலேட்ஸ் சென்டர்ஸ்ன்னு சொல்லப்படுகிறது, ஏராளமான வெளிவிவகாரத்துறை அமைச்சர்கள், வங்கித்துறை, சர்வதேச அமைப்புகள், அதுபோன்று உலகம் முழுவதும் இருக்க அம்பாசிடர்ஸ் எல்லோரும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடத்தில் ரெசிடென்டல் ஜோன் நேற்று நடத்தி, கேபிட்டலில் தோஹாவில் நடத்தி ஒரு பெரும் அலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் மிக முக்கியமாக, ஹமாஸினுடைய தலைவர்களை நாங்கள் டார்கெட் செய்தோம்,
ஹமாஸினுடைய தலைமையகத்தை டார்கெட் செய்தோம். ஹமாஸினுடைய தலைவர்கள் முழுமையாக அழிப்பதற்கான எங்கள் தொடர் நடவடிக்கை என்று அவர்கள் சொன்னார்கள். இப்போ இந்த நடவடிக்கையில் மிக முக்கியமாக ஹமாஸினுடைய தலைவர்கள் என்றால் நேற்று முன்தினம் அநேகமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. நள்ளிரவு நமக்கு உறுதியான செய்தி வெளியானது. இதில் தாக்குதலில் யாரெல்லாம் அல்லது உண்மையில் இவர்கள் இலக்கு வைத்த தலைவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்களா, அங்கே இருந்தவர்கள் அவருடைய இலக்குகள் யார் என்று நாம் இப்போது பார்க்கிறோம். கலீல் அல் ஹயா, இவர் இஸ்மாயில் ஹானிக்கு பின்பு அரசியல் தொடர்பாளராக ஹமாஸால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்தான் கலீல் அல் ஹயா. அதேபோல் ஜாஹர் ஜபாரின் மூன்றாவது, ஹாலித் மிசேல் நான்காவது. இப்போ இந்த முக்கியமான இந்த தலைவர்கள் மற்றும் உண்டான துணைத் தலைவர்கள், மிக முக்கியமாக கலீல் அல் ஹயா, ஹாலித் மிசேல், ஜஹர் ஜபாரின், இவர்கள்தான் அங்கிருந்து பணங்களை இங்கே அனுப்புகிறார்கள். கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய $300 மாதத்திற்கு ஒரு ஊழியருக்கு இந்திய மதிப்பீட்டில் 25,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து வருகிறார்கள். 250 கோடி 300 கோடி என்பது செலவாகிறது. இந்த சம்பளங்களை எல்லாம் அனைவருக்கும் கத்தர் தான் கொடுத்து வருகிறது ஹமாஸுக்கு போரிடுவதற்கு. ஆகவே இந்த முக்கிய தலைவர்கள் கத்தருடைய விருந்தினராக இருப்பதால் ஹாலித் மிசேல், கலீல் அல் ஹயா, ஜஹர் ஜாபரின் இந்த 3 பேரையும் அவர்கள் அழிப்பதற்கும் ஏனைய முக்கிய தலைவர்கள். ஆனால் நேற்று நள்ளிரவு முதலில் வந்த தகவல்கள் கலீல் அல் ஹயா, ஹாலித் மிசைல், ஜாஹர் ஜாபரின். ஆனால் நள்ளிரவு இவர்கள் யாரும் படவில்லை, இவர்கள் தப்பிவிட்டார்கள். ஆனால் கலீல் அல் ஹயாவினுடைய மகன் இந்த வந்திருக்கிறார். கலீல் அல் ஹயாவினுடைய பர்சனல் செக்ரட்டரி, அசிஸ்டன்ட் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த ஹை லெவல் இந்த மீட்டிங்கில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அமெரிக்காவினுடைய ப்ரப்போசலை அவர்கள் டிஸ்கஸ் செய்து கொண்டிருந்த போதுதான் இந்த படுபாசமான செயலை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆக இனி இந்த நம்பிக்கையற்ற ஒரு இஸ்ரேலுடைய இந்த துரோகத்தை இனி எந்த ஒரு தேசமும் நம்பாது. உதாரணத்திற்கு பார்த்தானா, இப்போ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார், சீனியர் ஹமாஸ் லீடர் குறிவைப்பதற்கு காரணம் அக்டோபர் 7 தாக்குதலில் வடிவமைப்பு செய்தவர்கள்தான் இவர்கள். கலீல் அல் ஹயாவும் ஜஹர் ஜாபரினும் மீசேல், ஹாலித் மீசேல். இந்த ஹாலித் மீசேல்லாம் இவர்களுடைய ரொம்ப இலக்கு. மிக கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடியவராக அவர்களால் அடையாளம் காணப்பட்டார்கள். ஆக ப்ரிசைஸ் மியூனிஷன்ஸ் டு த மினிமைஸ் ஹார்ம் டு த பப்ளிக், அடித்து தாக்குதல் பண்ணிவிட்டு அதற்கு ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். மக்களே அதிகமாக பாதிக்கப்படக்கூடாது என்பதில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இலக்கோடு தாக்குதல் நடத்தினோம். த ஆப்ரேஷன் த சமிட் ஆஃப் திஸ் ஃபயர், அந்த ஆப்ரேஷனுக்காக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அந்த களம், அந்த கட்டடம் பற்றி எரிந்தது. பிளாஸ்ட் ரிப்போர்ட்டட்லி த ராக் நடைபெற்ற மக்கள் வசிக்கும் பகுதியில் தான். இங்கு ஹமாஸ் டாப் பொலிட்டிக்கல் தலைவர்கள் அடிக்கடி கூடியிருப்பதாகவும் மிகவும் மோசமான இந்த தவறான தாக்குதல் கத்தர் அதிபர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ஒரு தேசத்தினுடைய இறையாண்மைக்கு எதிரானது, கத்தருக்கு எதிரான மோசமான தாக்குதல். இது ஒரு மிரட்டல் நடவடிக்கை. இது மாதிரி பொறுப்பட்ட ஒரு ரெக்லெஸ் அட்டாக் தாக்குதல் ரீஜனல் பீஸ் ஒட்டுமொத்தமாக நிலை குலைந்து போயிருப்பதாகவும் அவர் தன் கருத்திலே சொல்லியிருக்கிறார். இதற்கு முன்பு வரை நடைபெறாத, எப்போதும் நடைபெறாத அமெரிக்காவினுடைய கூட்டாளிகளின் மீது இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். கத்தர், எகிப்து ஆகியவர்கள் கீ மீடியேட்டராக இருந்துதான் இந்த ஹோஸ்டேஜ் டீல் ஃபயர் விச் வாஸ் இதை டிசைன் பண்ணது அமெரிக்காவோடு இணைந்து எகிப்தும் கத்தரும் தான். ஆகவே தான் இந்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறது. யாரெல்லாம்
இறந்து போனார்கள் எந்த ஃபிகர் நாட் கன்ஃபார்ம்ட் எட். அது முதலில் நாம் இப்பொழுது இரவு நள்ளிரவுக்கு பின் இந்திய நேரத்தில் அவர்கள் யாரும் கொல்லப்படவில்லை என்று சொல்லப்பட்டது. அதே நேரம் ஏராளமான ரெசிடென்ஷியல் அந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் அட்டாக் ஆகியிருக்கிறது. இங்கே ஒரு கருத்தை சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் கத்தரின் மீது நடந்திருக்கிற இந்த தாக்குதலில் 3 மிக முக்கியமாக கலீல் அல் ஹயா போன்ற தலைவர்கள், ஜஹீர் ஜாபரின், ஹாலித் மிசைல் போன்றவர்கள் தப்பியிருந்தாலும் அவர்களுடைய சில முக்கியமான நபர்கள் 15 பேர் வரை காயம் பெற்றிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இவர்களுடைய உருக்குலைந்த நிலை எப்படி என்று சொன்னால் நம்ப வைத்து மோசடி செய்வதுதான். இது ஒருவேளை அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர்கள் அடுத்த செய்தியிலே பார்ப்போம், மிக கொடூரமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கஸ்ஸாவிலுடைய மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உலகம் ஸ்தம்பித்து நிற்கிறது. யூரோப் நாடுகள் தடை ஏற்படுத்தி இருக்கிற நேரத்திலும் கூட இந்த தலைவர்கள் மௌனிக்க செய்துவிட்டால் தலைமை இல்லாத தலையில்லாத வாள் ஆடாது என்பதை போன்று ஹமாஸை முழுமையாக அழித்திடலாம். இது இறுதிக்கட்ட போரில் எந்த எல்லைக்கும் போகிற ஒரு வெறிபிடித்த ஒரு நாடாக சியோனிச தலைவர்களும் அந்த நாடும் மாறி இருக்கிறது. அமெரிக்கா என்ன பதில் சொல்ல போகிறது? இனி இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த எந்த ஒரு தலைவனும் எந்த ஒரு இடத்திற்கும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஈரானிலே இதே நிலை, இதே போன்று அவர்கள் தாக்காத தேசம் இல்லை என்ற அளவிற்கு தற்போது நிலைமை மாறியிருப்பதை நாம் இந்த முதற் செய்தியிலே உங்களுக்கு தருகிறோம்.